சாயிரம். வேகமாக முன்னேறுவதற்கான வழியை தேடுவதை விட வாழ்க்கையில் பின்னோக்கி போகாமல் இருக்க முன்னோக்கி கால் எடுத்து வைத்தாலே போதும், சிறப்பாக அமையும் வாழ்வு. ஜெய் சாயிரம், ஜெய் ஜெய் சாயிரம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிரம். என் அன்பு பிள்ளையே, காலையிலிருந்து உன்னோடு பேசுவதற்காகவே உன் அப்பா ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறேன். இந்த மங்களகரமான நாளில் இது மிக மிக அவசியமான ஒன்றுதான். முக்கிய விஷயத்தை உன்னிடம் சேர்ப்பதற்காகத்தான் உன் அப்பா ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறேன். உன்னை ஆட்டி படைத்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வோடு வந்திருக்கிறேன் என் குழந்தையே. யாரிடமும் சொல்லாமல் அமைதியாக ஒரு இடத்தில் அமர்ந்து அமைதியாக கேள். நீ நினைப்பதற்கு மேலாக ஒரு மாற்றத்திற்கான மாற்றம் நிச்சயமாக உன் வாழ்வில் நான் கொண்டு வந்து சேர்ப்பேன். நீ வாழ்வில் முன்னேற்றம் அடைவது உறுதியான உண்மை. விழுந்துவிட்டால் உடனே எழுந்துவிட கற்றுக்கொள் என் பிள்ளையே. தூக்கி விடுவார்கள், யாராவது வந்து எழுப்பி விடுவார்கள் என்று மற்றவர்களை எதிர்பார்த்து நிற்பதை விட நீயே எழுந்து நடந்தால் வெற்றியும் உன் கூடவே சேர்ந்து உன்னோடு பயணிக்கும் என்பதே நிதர்சனமான உண்மை. வேலை செய்து கொண்டே இருப்பது ஒருவித வாழ்க்கை. ஆனால் வேலை வாங்குகிற இடம் நோக்கி செல்வதுதான் மிக மிக சுவாரஸ்யமானது என் குழந்தையே. சொல்லப்போனால் அதற்கு அதீத கவனமும் உழைப்பும் திறமையும் வேண்டும். உன்னுடைய வழக்கமான வேலைகளை செய்து கொண்டே உன்னுடைய திறமைகளையும் அறிவையும் மேம்படுத்த பழகிக்கொள். ஆம் என் பிள்ளையே, அறிவை மேம்படுத்த பழகிக்கொள். வாழ்க்கையில் சீக்கிரமே நீ வளர்ச்சியை சந்திப்பாய் என் பிரியமே. உன்னுடைய வாழ்க்கையில் சீக்கிரமாக நீ வளர்ச்சியை சந்திப்பாய். குறிக்கோள் என்ற ஒன்றை நீ தீர்மானித்து விட்டால் அது தானாகவே உன்னை கொண்டு அங்கே போய் சேர்த்துவிடும் நிச்சயமாக. ஆம் என் பிள்ளையே, நிச்சயமாக வாழ்க்கை உனக்கு வசமாகும். நீ வைக்கும் குறி எப்பொழுதுமே தப்பாது. உன்னுடைய குறிக்கோளில் நீ உறுதியாக இருந்து விட்டாலே போதும். சில சமயம் காரணமே இல்லாமல் ஒரு கவலை உன் மனதில் வரும். அதை உடனே தூக்கி தூர எறிந்துவிட கற்றுக்கொள். விருப்பமான திசையை நோக்கி கவலைப்படாமல் சென்று கொண்டே இரு. பயணத்தை மேற்கொண்டே இரு. நீ புத்திசாலி என்பதை உலகம் ஒரு நாள் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளும். நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளும் என் பிள்ளையே. நீ மிகப்பெரிய வெற்றியாளன் தான் என்பதை ஒரு நாள் நீயே உணர்ந்து கொள்வாய். அந்த தருணத்தையும் நான் உனக்காகவே ஏற்படுத்தியே தீருவேன். இன்று நீ உணரும் வலி நாளை நீ உணரும் பலமாக இருக்கும் என்பதை புரிந்து கொள். வலிகள் வந்தால் வாடி நிற்காமல், மனம் நொந்து விடாமல் அந்த வலிகளை கொண்டே உன்னுடைய மனதை வலிமையாக கற்றுக்கொள். வலிமையாக்க கற்றுக்கொள் என் பிள்ளையே. எப்பொழுதும் தன்னம்பிக்கை மட்டும் இழந்து விடாதே. தைரியமாக இரு. வாழ்க்கையில் எதை இழந்தாலும் மீண்டும் பெற்றுவிட முடியும். உனக்குள் தன்னம்பிக்கை மட்டும் இருந்துவிட்டால் போதும், அனைத்தையும் மிக சுலபமாக பெற்றுவிடலாம். உனக்கென்ன என்று எதையுமே எளிதாக கடந்து போய்விடாதே. முடிந்தால் அதில் பங்கெடுத்து பார். இல்லை என்றால் அதை தீர்த்து வைக்க முயற்சி செய். இன்று நீ கண்டும் காணாதது போல கடந்து போகும் சில சம்பவங்கள் நாளை உன்னுடைய வாழ்விலும் நிச்சயமாக நடக்கக்கூடும் என்பதை மறந்து விடாதே. எந்த நொடியும் மறந்து விடாதே. ஆம் என் பிரியமே, எப்போதும் யாரோடு பேசினாலும் கண்களை பார்த்து பேச பழகு. உன்னை ஆட்டி படைத்த பிரச்சனைக்கு அதுவே ஒரு முடிவாக இருக்கும். அதுவே மிகப்பெரிய ஒரு முடிவாகவே இருக்கும். எப்பொழுதுமே வெறி கொண்டு உழைக்க பழகு. அந்த உழைப்பு நிச்சயமாக யாரிடமும் உன்னை தோற்று போகும்படி செய்யவே செய்யாது. உண்மையாக இரு. எப்பொழுதும் பொறாமைப்படாதே மற்றவர்களை பார்த்து. பொறாமை குணத்தை மட்டும் கொஞ்சம் விலக்கியே வைக்க கற்றுக்கொள். அப்பொழுதுதான் இதுவரையிலும் நீ செய்யாத மகத்தான செயல்களையெல்லாம் செய்து முடிப்பாய்.
ஒரு மனிதன் தன்னை மற்றவர்களுடன் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது, மற்றவர்களோடு ஒப்பிடுவதை நிறுத்தும் பொழுதுதான் அவனது வெற்றியை நோக்கி விரைவாக முன்னேறுகிறான் என்பதை புரிந்து கொள். இதுதான் வெற்றியின் ரகசியமும் கூட. போதும், நீ பார்த்து பார்த்து மற்றவர்களுக்கு செய்தது எல்லாமே போதும், மற்றவர்களை நினைத்து பார்த்தது எல்லாமே போதும், நீ மற்றவர்களுக்கு உதவியது எல்லாமே போதும். என்ன சாயிநாதரே, மற்றவர்களுக்கு உதவ வேண்டும். உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிகளுக்கும் உன்னால் முடிந்த உதவிகளை செய்து கொண்டே இரு என்று சொல்லும் நீங்களா என்னிடம் இப்படி சொல்கிறீர்கள் என்றுதானே உன்னுடைய கேள்வியாக இருக்கிறது. உனக்கே பல கஷ்டங்கள், பல போராட்டங்கள், தீர்க்கவே முடியாத சுமைகள். தினமும் என்னை அழைத்து என்னிடம் உன் அத்தனை போராட்டங்களையும் சொல்லிக்கொண்டே இருக்கிறாய், புலம்பிக் கொண்டே இருக்கிறாய். நீ மற்றவர்கள் வாழ்க்கையில் நுழையும் பொழுது எவருமே உனக்காக பரிந்து பேசப்போவதும் இல்லை. உன்னுடைய போராட்டமான வாழ்க்கையில் யாருமே உனக்காக வந்து உதவப் போவதும் இல்லை. அவர்கள் வாழ்க்கையில் அவர்களை முன்னேற்றுவதற்காக நீ புத்தம் புதிய தேடலை தேடிக்கொண்டிருக்கிறாய். ஆனால் அவர்களோ உன்னை பற்றி சிறிதும் நினைத்து கூட பார்க்கவே இல்லை. தான் என்ற அகந்தையை முதலில் உன் மனதிலிருந்து எடுத்துவிட்டு, தேவையில்லாமல் விஷயத்திற்கு கோபப்படும் எண்ணத்தை உன் மனதிலிருந்து தூர எறிந்துவிட்டு, என்னுடைய நாமத்தை எப்பொழுதும் உச்சரித்து கொண்டே இரு. நான் கூறுவதை கேள். உன்னுடைய வாழ்க்கையை நான் செழுமையாக்கி சீர்படுத்தி கர்ம பலன்களையெல்லாம் விலக்கி உன் வாழ்க்கையில் இருக்கும் கஷ்டமான சூழ்நிலையிலிருந்து உன்னை விடுவித்து உன்னை நல்ல வழிக்கு கொண்டு சென்று அனைவரும் வியக்கும் வண்ணம், உன்னை ஏளனமாக பார்த்தவர்கள் அனைவரும் வியக்கும் வண்ணம் உன்னை வாழ்க்கையில் நான் உயர்த்தப் போகிறேன். எல்லோரும் அண்ணாந்து பார்க்கும் அளவிற்கு உன்னை வாழ்க்கையில் நான் உயர்த்தப் போகிறேன். அதற்கான நேரம் வெகு தொலைவில் இல்லை. நான் இருக்கிறேன். அனைத்திற்கும் சாட்சியாக நான் இருக்கிறேன். முடியும் என்ற நம்பிக்கையை, முடியும் என்ற அதிர்வை எப்பொழுதும் உன்னிடம் மூச்சாக கொண்டு சென்று கொண்டே இரு. முடியாததையும் முடித்து காட்டும் அந்த உணர்வு. அப்படி இருந்துவிட்டால் எதிர்மறையான பேச்சுகளிலிருந்தும் சூறாவளியாய் நிச்சயமாக மீண்டு வருவாய். உன் வாழ்க்கை என்னும் போராட்டத்தை வென்றே காட்டுவாய். இது உன் தந்தையின் சத்திய வாக்கு. வாழ்க்கையில் என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்று தெரியாமல் புலம்பிக் கொண்டிருக்கிறாய். குழப்பத்தோடு தவித்து கொண்டிருக்கிறாய். உன்னுடைய இந்த நிலையை உன் சாயப்பா நான் நன்கு அறிவேன். எதற்குமே அஞ்சாதே, கலங்கியும் போய்விடாதே. துணிந்து நில், எல்லாமே சரியாகிவிடும். உன்னோடு எப்பொழுதும் உன் சாயப்பா நான் இருப்பேன். நான் எப்பொழுதும் உனக்கு வாக்கு கொடுத்து கொண்டே இருப்பேன் அல்லவா? நான் எப்பொழுதும் உன்னோடு இருப்பேன். என் வாக்கு எப்பொழுதும் பொய்த்ததே இல்லை. உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை. என்னை விட்டு விலகி போகும்படி நான் உனக்கு அறிவுறுத்தவும் மாட்டேன். இதுதான் உண்மையான வாக்கு. என் வாக்கு என்றாவது பொய்த்ததுண்டா? என்னை நம்பியவர்களை நான் விட்டு கொடுத்ததும் இல்லை, அவர்களை விட்டு சென்றதும் இல்லை. என்னை விட்டு விலகி போகும்படி நான் எவருக்கும் அறிவுறுத்தியதும் இல்லவே இல்லை. யாரிடமும் உனக்கான நியாயத்தை எதிர்பார்த்து கொண்டே இருக்காதே. மற்றவர்களிடம் உன் நியாயத்தை எதிர்பார்க்காதே. ஏனென்றால் அவர்கள் வைத்திருப்பது அவர்களுக்கான நியாயத்தை மட்டும்தான் அவர்கள் வைத்திருப்பார்கள். யாரெல்லாம் உன்னோடு இருப்பார்கள், விலகுவார்கள் என்று காலம் முடிவு செய்வதில்லை. யாரெல்லாம் உன்னோடு இருந்து கொண்டே இருப்பார்கள் என்பதையும் காலம் எப்பொழுதும் முடிவு செய்யவே செய்யாது. வெற்றி என்பது உன்னை உலகிற்கு அறிமுகம் செய்வதுதான். தோல்வி என்பது உன்னை உனக்கே அறிமுகம் செய்வது. எனவே தோல்வியை மட்டும் படிப்பினையாக எடுத்துக்கொள். அப்பொழுதுதான் உன்னை மற்றவர்களுக்கு உன்னால் அறிமுகம் செய்து வைத்து கொள்ள முடியும். வெற்றியையும் மிக சுலபமாக அடைய முடியும். கடந்து செல்ல கற்றுக்கொள். உன்னை குறை கூறுபவர்கள் யாவரும் உத்தமர்களும் அல்ல, நல்லவர்களும் அல்ல என்பதை நினைவில் வைத்துக்கொண்டு அனைத்தையும் கடந்து செல்ல கற்றுக்கொள்.
கடந்து சென்று கொண்டே இரு. ஒவ்வொரு தடவையும் நம்பிக்கையோடு மற்றவர்களை நம்பிக்கையோடு ஒரு பார்வை பார். அப்பொழுது உன் வாழ்க்கையில் நீ வெற்றியடைவதற்கான அத்தனை சாத்தியக்கூறுகளும் இருப்பதை அந்த நம்பிக்கையான பார்வை அவர்களுக்கு எடுத்து காட்டும். எது எந்த அளவில் உண்மை என்பதை நீ புரிந்து கொண்டிருப்பாய், அறிந்தும் கொண்டிருப்பாய். உன் வாழ்க்கையில் நிகழ்ந்திருந்த நிகழ்வுகளையும் நிகழ்ச்சிகளையும் பார்த்து இப்பொழுது தெள்ளத் தெளிவாக ஒரு முடிவுக்கும் நீ வந்திருப்பாய். உன்னுடைய அம்மாவாக அப்பாவாக என்றுமே நான் உனக்கு துணையாக இருப்பேன். உன் விதியை என்னால் மாற்றி காட்ட முடியும். பலனின் மீது ஆசை கூட வைத்துவிடாதே. செயல் செய்வதில் நம்பிக்கையின்மையும் இல்லாமல் பார்த்துக்கொள். நம்பிக்கையோடு நீ செய்யும் செயலை செய்து கொண்டே இரு. உனக்கானது நிச்சயமாக உன்னை வந்து சேரும். உனக்கு என்று எழுதப்பட்டது நிச்சயமாக உனக்குத்தான். யார் தடுத்தாலும் அதை உன்னிடம் இருந்து பறிக்கும் உரிமையை நான் அவர்களுக்கு கொடுக்கவே மாட்டேன். யாராவது உன்னை ஒதுக்கி வைத்தால் கவலையே படாதே. கவலை எதற்கு உனக்கு? யார் உன்னை எந்த தூரத்தில் வைக்கிறார்களோ அந்த தூரத்தில் வாழ கற்றுக்கொள். அதனால் ஒரு நஷ்டமும் இல்லை உனக்கு. உன்னை ஒதுக்கி வைத்தவர்களுக்குத்தான் நஷ்டம் என்று தீர்க்கமாக சிந்தனையோடு இரு. உன்னோடு நான் எப்பொழுதும் இருந்து கொண்டுதானே இருக்கிறேன். பின் ஏன் உன் மனதில்தான் இத்தனை கவலை? நீ எதிர்பார்க்கும் பாசம் ஓரிடத்தில் தடைப்பட்டால் அதனால் ஏற்படும் வலி அதிகமாகத்தான் இருக்கும். ஆனால் அதை நீ உன்னை பக்குவப்படுத்ததான் பயன்படுத்தி கொள்ள வேண்டுமே தவிர மனதை ரணப்படுத்தி கொள்ள பயன்படுத்தி கொள்ளவே கூடாது. அதை செய்வது கொஞ்சம் கடினம்தான், ஆனால் அதுதான் நிரந்தர தீர்வாகவே இருக்கும். எனவே தீர்க்கமான மனநிலையோடு இரு. எதை செய்தாலும் தீர்க்கமான சிந்தனை செய்துவிட்டு செய்ய துவங்கு. அப்பொழுது நீ நினைப்பதற்கு மேலாக உன் வாழ்க்கையில் எல்லாம் ஒரு நாள் நிச்சயமாக மாறும். எது வந்தாலும் அப்படியே ஏற்றுக்கொள்ள பழகிக்கொள். முடியவில்லை என்றால் அப்படியே கடந்து போக பழகிக்கொள். காலங்கள் மாறினாலும் காட்சிகள் மாறினாலும் நான் கண்ட நோக்கத்தையும் நான் எதிர்கொண்ட வைராக்கியத்தையும் எப்பொழுதும் மீறமாட்டேன் என்ற நம்பிக்கை உன் மனதில் இருந்தால் போதும். நீ நினைப்பது எல்லாமே உனக்கு சாத்தியமாகும். எந்த காலத்தில் உன்னுடைய புத்தியானது தேவையில்லாததை சிந்திக்கிறதோ அப்பொழுது உன் வாழ்வில் நீ வெற்றியடைவதற்கான சாத்தியக்கூறுகள் மிக மிக குறைந்து கொண்டிருக்கிறது என்றுதான் அர்த்தம். எதையுமே பேசுவதற்கு முன்பு கவனமாக பேசப் பழகு. பேசிய பின் வருந்துவதால் எந்த ஒரு பலனுமே இல்லை. பேசுவதற்கு முன் 1000 முறை சிந்தனை செய்து பார். அப்பொழுதுதான் மற்றவர்களுக்கு எந்த கஷ்டமும் விளையாதபடி உன்னால் வாழ்க்கையை நகர்த்தி செல்ல முடியும். விவாதங்கள், மோதல்கள், பிரச்சனைகள், கஷ்டங்கள், போராட்டங்கள் எதையுமே கண்டு நீ பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. வானமே இடிந்தாலும் அதிலிருந்து புதிய உலகம் பிறக்கத்தான் செய்யும். வாழ்க்கை இப்படித்தான். அந்த வாழ்க்கையை வாழ்ந்துதான் காட்ட வேண்டும். கஷ்டமாக இருக்கிறதே என்று உன் வாழ்க்கையை நீ அப்படியே விட்டுவிட முடியுமா என்ன? நிச்சயமாக நீதான் வாழ்ந்தாக வேண்டும். உன் வாழ்க்கை உனக்குத்தான். என் பிரச்சனைகளை என் உதடுகள் அறிவதே இல்லை. அவை என்றும் சிரித்து கொண்டேதான் இருக்கும் என்று நம்பிக்கையோடு இரு. எப்பொழுதுமே உன் மனதில் ஒரு புன்னகையை வளர்த்து கொண்டே இரு. நீ நம்பவே முடியாத அதிசயங்களும் அற்புதங்களும் உன் வாழ்வில் நடக்கும். நீ எதிர்பாராத நேரத்தில் உன் வாழ்வில் அது நிச்சயமாக நடக்கும். ஆசைப்படுவதை மறந்துவிடு. ஆனால் எதை நினைத்து ஆசைப்பட்டாயோ அதை எப்பொழுதும் மறந்து விடாதே. மறந்தும் கூட மறந்து விடாதே. அப்பொழுதுதான் நீ ஆசைப்பட்டதை நிறைவேறுவதற்கான அத்தனை வழிகளும் உன் கண்களுக்கு தென்படும். ஒன்றை நன்றாக புரிந்து கொள் என் பிள்ளையே. கண்ணாடிதான் உன் சிறந்த நண்பனாக இருக்கும். ஏனென்றால் நீ அழும்போது அது ஒருபோதும் சிரித்ததே இல்லை. எனவே போராட்டமாக இருக்கும் சமயத்தில் உன் மனதை நிதானமாக வைத்துக்கொண்டு நாம் செய்வது சரியா என்பதை உன் கண்ணாடியில் முன் நின்று சிந்தித்துப் பார்.
அதுவே உனக்கு சொல்லும் உன் வாழ்க்கையில் நீ அடுத்து செய்ய வேண்டிய விஷயம் என்னவென்று. நீண்ட காலமாக சாயப்பாவிடம் வைத்த வேண்டுதல் எதுவுமே பலிக்கவில்லை, சாயப்பாவிடம் வைத்த பிரார்த்தனை எதுவுமே நிறைவேறவில்லை என்றுதானே உனக்கு வருத்தம்? உன் பிரார்த்தனைகள் உனக்கு நிறைவேறவும், உன் வேண்டுதல்கள் அனைத்தும் உனக்கு நிகழவும், உடனுக்குடன் நிகழவும் என்ன செய்ய வேண்டும்? என்ன செய்தால் உன் சாயப்பாவையும் முழுமையாக உன்னால் காண முடியும், ஆத்மார்த்தமாக சாயப்பாவை தரிசிக்க முடியும் என்பதை நான் சொல்லத்தான் வந்திருக்கிறேன். கவனமோடும் நம்பிக்கையோடும் இதை முழுவதுமாக கேள். உன் வேண்டுதல்கள், உன்னுடைய கோரிக்கைகள், உன்னுடைய பிரார்த்தனைகள், உன்னுடைய ஆசை, மிகப்பெரிய ஆசை எல்லாம் நிறைவேறும் சர்வ நிச்சயமாகவே. நான் இப்பொழுது கூறுவதை சற்று கவனமாக கேள். நீ கேட்டதை கேட்டபடியே உனக்கு தருகிறேன் உன் சாயி தேவா. இது உனக்காக மட்டுமே புரியக்கூடிய வார்த்தைகள். அதனால்தான் பிள்ளையே, நான் இதை உன்னிடம் சேர்க்கவே வந்துள்ளேன். உன் மனம் போராட்டமாக இருக்கும் சமயத்தில், வேதனையாக இருக்கும் சமயத்தில், மனம் பாரமாக இருக்கும் தருணத்தில் சாயிநாதரை தரிசிக்க வேண்டும். சாயிநாதரம் பேசினால் சற்று மனபாரம் குறையும் என்று மனதார நினைத்தால் இந்த 10 வழிகளை கடைப்பிடித்துப் பார். நீ என்னிடம் நிச்சயமாக பேசலாம், சர்வ நிச்சயமாக என்னை பார்த்தே தீரலாம். நீ என்மேல் வைத்திருக்கும் அன்பிற்கும் பாசத்திற்கும் இடையில் சிக்கிக்கொண்டு உன் சாயிநாதர் தவிக்கிறேன். நீ என்மேல் வைத்திருக்கும் அன்பிற்கு பிரதிபலனாக நான் உன்னை காண, உன்னோடு பேச நிச்சயமாக வருவேன். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்குதான். உன் பொறுமையான காத்திருப்புக்கு பரிசாக நீ என்மேல் வைத்திருக்கும் முழுமையாக நம்பிக்கைக்கு பிரதிபலனாக நீ என்ன என்னிடம் கேட்டாலும் அப்படியே ஆகட்டும் என்று நான் முடித்து காட்டுகிறேன். இதோ இப்பொழுதும் இந்த நொடியும் அனைத்தையும் உனக்கு சாதகமாக்கவே நான் முடிவெடுத்து விட்டேன். என் திட்டம் இப்பொழுதுதான் உனக்கு புரியப் போகிறது. உன் மனம் வேதனையாக இருக்கும் சமயத்தில் சாயிநாதரை காண வேண்டும், சாயிநாதரோடு சற்று பேச வேண்டும் என்று உன் மனம் ஏங்குகிறது என்றால் இந்த 10 கட்டளைகளை கடைப்பிடி. இந்த 10 கட்டளைகளை நீ கடைப்பிடித்தால் உன் வாழ்வில் நான் உன் முன் நிச்சயமாக தோன்றுவேன், உன்னோடு கலந்துரையாடுவேன். இது சர்வ நிச்சயமான சத்திய வாக்குதான். அதில் முதலிடமாக வருவது முமுக்ஷை, அதாவது சுதந்திர உணர்வுடன் கூடிய இறைவனை காண வேண்டும் என்ற விருப்பம், ஆவல். மனைவி, சமூகம், உறவு, வேலை என்ற ஏகப்பட்ட விலங்குகளால் தான் பூட்டப்பட்டிருப்பதாக எண்ணிக்கொண்டிருக்கிறான் மனிதன். முதலில் இந்த தடைகளிலிருந்து விடுபட வேண்டும். தான் தடைகளாக நினைத்து கொண்டிருப்பவையெல்லாம் தடைகளே அல்ல என்பதை புரிந்து கொண்டு பாபாவை கண்டே ஆக வேண்டும் என்ற லட்சியத்தை மனதில் மேற்கொள்ள வேண்டும். அந்த லட்சியம் இருந்தாலே நிச்சயமாக பாபாவை காண முடியும், பாபாவோடு பேச முடியும். நீ போகும் பாதையிலெல்லாம் முட்கள் உன் காலை பதம் பார்த்தது. அந்த முட்கள் உன் கால்களில் குத்தாமல் இருந்தால் நீ எப்பொழுதும் மேலே பார்த்து அண்ணாந்து பார்த்துதான் நடந்து கொண்டே இருந்திருப்பாய். கீழே குனிந்து உன் பாதை எப்படி இருக்கிறது என்று கூட நீ பார்த்திருக்க மாட்டாய். அந்த முட்கள் உன் பாதத்தை பதம் பார்த்ததினால்தான் அந்த இடத்திலிருந்து உன் பாதை எப்படி இருக்கிறது என்பதை நீ கவனிக்க ஆரம்பித்திருக்கிறாய். அந்த முட்கள் உனக்கு சிறு வழியை தந்திருக்கலாம், ஆனால் அது கற்றுத்தந்த பாடமோ ஏராளம். உன் வழி எப்படி இருக்க வேண்டும், நீ எப்படி திறம்பட செயல்பட வேண்டும், எப்பொழுதுமே கூர்ந்து கவனிக்க வேண்டும். உன் வாழ்க்கையில் நீ வெற்றி அடைவதற்கான அனைத்தையும் எப்படி கவனமோடு செய்ய வேண்டும் என்பதை சிந்திப்பதற்காகவே அந்த சிறு வழியை தாங்கிக் கொண்டுதான் இருக்க வேண்டும். தாங்கினால்தான்
வெற்றிக்கான இலக்கை மிக சுலபமாக அடையலாம். கீழே படுகுழி கூட இருக்கலாம் என்பதை அந்த சிறு முட்கள் மூலம் நீ அறிந்து கொண்டிருக்கிறாய், புரிந்து கொண்டிருக்கிறாய், பாடம் கற்றுக்கொண்டிருக்கிறாய். அதற்காகத்தான் இந்த நிகழ்வுகளை நான் உனக்காக காண்பித்தேன். நிச்சயமாக உன் வாழ்வில் நீ ஜெயிப்பாய் குழந்தையே. உனக்கு வழி கொடுப்பது உன்னுடைய மனதையும் உடலையும் சுத்தப்படுத்துவதுதான். அதற்காகத்தான் வழியை நான் கொடுக்கிறேன் உனக்கு. உன்னால் பொறுத்து கொள்ளக்கூடிய வழியை தான் உன் சாயப்பா கொடுப்பேன். என்னை முழுமையாக நம்புகிறாயல்லவா? எதற்குமே கலங்காதே. உன்னால் எதையுமே சாதிக்க முடியும். உன்னை நிச்சயமாக சிம்மாசனத்தில் அமர வைப்பேன் உன் சாயிநாதா. என் மேல் பாரத்தை எல்லாம் சுமத்திவிடு. உன் பாரத்தை நான் சுமக்கிறேன். உனக்காக அனைத்தையும் எண்ணி எண்ணி நினைத்து நினைத்து செய்து கொண்டிருக்கும் உன் சாயப்பா இதை செய்யாமல் விடுவேனா? நிச்சயமாக என் பிரியமான கண்மணிக்காக செய்வேன், செய்து முடிப்பேன். உன் விதியை நான் மாற்றி காட்டுவேன். உன் போராட்ட வாழ்வு எல்லாம் ஒரு முடிவுக்கு வந்துவிட்டது. உனக்கான விடியல் இனிதே துவங்குகிறது.